வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக நான் ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு காலேஜ் வரும்போது எனக்கு சென்னையில் தான் ஃபஸ்ட்டு சீட் கிடச்சிச்சு. ஆனால் எங்கள் வீட்டில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, சென்னைலாம் அனுப்ப மாட்டோம், அது ரொம்ப மோசமான ஊர், பாதுகாப்பு இருக்காது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னை விடவே இல்லைங்க. அதனால நான் வேறு ஊரில் தான் காலேஜ் முடித்தேன். முடித்ததுக்கப்புறமா எனக்கு ஒரே ஆசை, எப்படிடா சென்னை வர்றது, அங்கே வந்து நிறையா மால்ஸ் இருக்குது, சுற்றி பார்க்கலாம், எனக்கு பீச்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் பீச்சுக்கு போனால் டெய்லி ஆட்டம் போடலாம், அப்படி இப்படின்னு ரொம்ப என்ஜாய் பண்ணலான்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் வீட்டில் விடவே இல்லை. என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது தான் எனக்கு ஒரு ஜாப் ஆஃபர் கிடச்சிச்சு சென்னையில். ஆனால் எங்கள் வீட்டில் விடவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்கங்க. ஒரு வழியாக வீட்டில் போராடி உண்ணாவிரதம் எடுத்து வீட்டில் எல்லாத்தையும் சண்டை போட்டு நானாக பேக் பண்ணிவிட்டு ட்ரெயின் டிக்கெட்லாம் புக் பண்ணி நானாக வந்துட்டு எனக்கு ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ஏன்னா எல்லா இடத்துலையும் வந்து ஃபுல்லாக லோக்கல் ட்ரெயின்ஸ் இருந்தது, மெட்ரோ. அப்புறம் வந்து இப்போ ரோட் க்ராஸ் பண்ணும்போதெல்லாம் அங்கெல்லாம் வந்து சப்வே இருக்காது. இங்கே எல்லா இடத்துலையும் சப்வே இருக்குது. ரொம்ப ஈஸியாக இருக்குது அக்சஸ் பண்ணுறதுக்கு. மித்த ஊருங்களில் போகும்போது 4 பேர் நம்மளை பற்றி பேசுகிற மாதிரியோ இது பண்ணுறதோ அப்படிலாம் இருந்தது. இங்கே வந்து எல்லோரும் எதையோ நோக்கி ஓடிட்டே இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்குது, ஒவ்வொரு இது. அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. யாரையும் கண்டுக்க மாட்டாங்க. அவங்கவுங்க வேலையை நோக்கி அவங்கவுங்க ஓடிட்டே இருக்காங்க. ஒன்றும் இல்லை. ஒரு நாள் நீங்கள் வந்து சென்டரில் போய் நின்று பாருங்களேன். அந்த இடத்துல ஒருத்தருமே நம்மளை ஊற்றி பார்க்க மாட்டாங்க. அவங்க வேலையை பார்த்துட்டு காலையில் ஆஃபீஸ் போகிறது என்ன, ஈவினிங் விட்டு வர்றது என்ன, அப்படி அப்படியே ஒரு ரோபோட்டிக் மாதிரி. அது ரொம்ப எனக்கு வித்தியாசமாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வேலைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ரொம்ப பாதுகாப்பாகவும் இருந்தேன். நான் வந்த மந்த்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மந்த்து, ஒரு 2 இயர்ஸ் பேக் இருக்கும். பயங்கர ஃப்ளட்டு, ஃபுல்லாக எல்லாம் போட் வச்சு தான் போயிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு நிலமை. எனக்கு ரொம்ப வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அந்த 1 மந்த்தோட எங்கள் வீட்டில் என்னை வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இல்லை அடுத்து சுனாமி வரப்போதான், அதுவும் இதுவான்னு சொல்லிட்டு அதோட நான் சென்னைக்கு முழுக்கு போட்டுட்டு எங்கள் ஊருக்கு போயிட்டேன். கடைசியில் கல்யாணம் ஆகி வந்ததே சென்னைக்கு தான். பாய்.